அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் புதிய தளர்வுகளுடன் கூடிய அறிவிப்பை வெளியிட்டாங்க. இதன் மூலம் டிசம்பர் 31 வரைக்கும் இந்த ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டிருக்கு. பல்வேறு தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகளுக்கு எந்த அனுமதி அப்படின்னு பார்த்திங்கன்னா, பள்ளிகளை பொறுத்த மட்டில் எந்த விதமான அறிவிப்புமே இதில் இடம்பெறல. அதற்கான காரணம் பார்த்திங்கன்னா, நிச்சயம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பிப்ரவரி மாதம்தான் இதற்கான பள்ளிகள் திறப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதனால் அதே போல் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அனைவரும் தேர்ச்சி 10, 11 தேர்ச்சி கொடுக்கலாமா அப்படிங்கிற எல்லா விதமான ஆலோசனைகளும் நடத்திட்டு தான் இருக்காங்க. 12ஆம் வகுப்புக்கு மட்டும் நிச்சயம் பொதுத் தேர்வு வைப்பாங்க. அதற்கு தான் இப்போ ஸ்கூல் நிச்சயமாக இப்போ இருக்கக்கூடிய இப்போ மழைக்காலம், அதுவும் இல்லாத அடுத்தடுத்து புயல்கள் உருவாகக்கூடிய நிலைமையில் இருக்குது. அடுத்த ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை. அதனால் பிப்ரவரி மாதம் திறப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது பள்ளிகளை பொறுத்த மட்டில். அதே போல் இப்போ அடுத்தது இன்னும் ஒரு வாரமோ இல்லை அடுத்த மீட்டிங்கில் நிச்சயம் முதலமைச்சர் இப்போ வெள்ளிக்கிழமை இந்த பாடத்திட்டங்கள் குறைப்பு பற்றிய அறிக்கை வெளியிடும்போது நிச்சயம் அதில் இது சம்பந்தமாக ஏதாவது ஒரு அறிவிப்பு வெளியாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அதே போல் கல்லூரிகளை பொறுத்த மட்டில் 1ஆம் ஆண்டு 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிப்ரவரி மாதம்தான் மோஸ்ட்லி கல்லூரிகள் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய இளநிலை மற்றும் முதுநிலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிசம்பர் 7ஆம் தேதி முதல் தொடங்க ஏற்கனவே டிசம்பர் 2ஆம் தேதி, அதாவது ஏற்கனவே முதுநிலை 2ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு தமிழக அரசு டிசம்பர் 2ஆம் தேதி முதல் தொடங்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்த நிலையில் இப்போ இளநிலை இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் டிசம்பர் 7ஆம் தேதி கல்லூரிகள் திறந்து செயல்பட அனுமதி கொடுத்துருக்காங்க. அனைத்து பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், எல்லா காலேஜஸுக்குமே டிசம்பர் 7ஆம் தேதி முதல் இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் வகுப்புகளை நேரடியான வகுப்புகளை தொடங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. மற்ற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா நிச்சயம் பிப்ரவரி மாதம்தான். அதே போல் இன்னொரு மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு பார்த்திங்கன்னா அது கல்லூரிகள் டிசம்பர் 7ஆம் தேதி முதல் தொடங்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. புதிய 2020 to 2021 புதிய அந்த கல்வியாண்டில் சேர்ந்த மாணவர்களுக்கு பிப்ரவரி மாதம் 1 முதல் அவங்களுக்கு கல்லூரிகளை தொடர்ந்து செயல்பட அனுமதி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி ஃபஸ்ட் இயருக்கு கண்டிப்பாக பிப்ரவரி மாதம்தான் கிளாஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தேர்ட் இயர்ஸ்க்கு மட்டும்தான் இப்போ டிசம்பர் 7 முதல் தொடங்கி செயல்பட அனுமதி கொடுத்துருக்காங்க. நிச்சயம் இது எல்லாருமே எதிர்பார்த்த ஒன்று தான். பள்ளிகள் திறப்பு நிச்சயம் பிப்ரவரி மாதத்துக்கு போகுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. இது நிச்சயம் அதற்கான முழு அறிவிப்பு இன்றைய தினம் முதலமைச்சர் அறிவிப்பில் பள்ளிகள் திறப்பு சம்மந்தமாக எந்த விதமான அறிவிப்பும் வெளியிடலை. பட் ஆனால் இப்போ வெள்ளிக்கிழமை இந்த பாடத்திட்டங்கள் குறைப்பு சம்மந்தமாக சொல்லும்போது நிச்சயம் அது கூட இது சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் டிசம்பர் 14, அதாவது 2வது வாரம் இதற்கான மீட்டிங் மறுபடியும் வேறு என்ன ஸ்கூல் திறக்கிறதான வாய்ப்புகள் பண்ணலாமாங்கிற மாதிரியும் யோசிச்சுட்ருக்காங்க. பட் ஆனால் மோஸ்ட் ஆஃப் ஆல் பிப்ரவரி மாதம் பள்ளிகள் திறப்பதற்கான சூழல் தான் தற்போது அதிகமாக இருக்குது. இந்த நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.